பிரியமானவர்களே, இரட்சகர் மேய்ப்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு, கண்ணீர் ஜெபத்திற்கு பதில் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இவ்வசனத்தை நாம் பார்க்கும்போது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் வலிமை உள்ளது என்று பார்க்கிறோம். அதனால் தான் சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்லுகிறார். சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்துடனே அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது, எசேக்கியா ராஜா வியாதியின் கொடூரமான மரண பள்ளத்தாக்கில் கடந்து போகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர் அழுது கண்ணீரோடு ஜெபித்தார். உடனே பதில் வந்தது. ஆயுசு நாட்களோடு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, அன்னாளுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் தந்தார். அன்னாள் பிள்ளை இல்லாத காரணத்தினால், தன்னுடைய சக்காலத்தினால் நிந்திக்கப்பட்டு மிகவும் மனக்கிளசத்துடனே ஆலயத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே நேரத்தில் அங்கு இருந்த ஆசாரியனாகிய ஏலி இவ்விதமாக சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்றும், அன்னாள் விசுவசித்தால் ஆண்டவர் அவருக்கு ஆண் குழந்தையை தந்தார் என்றும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கண்ணீருடன் ஜெபித்த எசேக்கியாவுக்கு பதில் கிடைத்தது. ஆயுசு நாட்களும் பூர்ணமான சுகத்தையும் தேவன் தந்தார். அது மட்டும் இல்லாதபடி அன்னாளுடைய கண்ணீரையும் கண்டு ஆண்டவர் மகனை தந்தார். அதுபோல கண்ணீருடன் ஜெபிப்பவர்கள் தேவனிடத்தில் உடனே பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கை கம்பீரமாக ஜெயமாக வாழ்வார்கள் என்பதை குறித்து இங்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் இவருடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தேகப்படவில்லை, அவர்கள் விசுவசித்தார்கள் என்றும் பார்க்கிறோம். ஜெபத்திற்கு பதில் வர நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல, கண்ணீர் செலுத்துவது மட்டுமல்ல, விசுவசிக்கவும் வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இவர்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். இவர்கள் முழுவதும் எப்பொழுதும் சந்தேகப்படாமல் விசுவசித்து பதிலை சொல்லித்தரங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஸ்ரீ எசேக்கியாவுக்கு மட்டுமல்ல, அன்னாளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய கண்ணீரும் அவர் காண்கிறார். நாம் விசுவசித்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்விதமாக வேதத்தில் வாசிக்கும் போது, சகரியா என்ன பிரதான ஆசாரியன் வயதாகி அவன் மனைவி எலிசபெத் குழந்தை இல்லாதிருந்தார். சகரியா பல முறை ஜெபித்தும் பலன் கிடைக்கவில்லை. வயதான நேரத்தில் தேவதூதன் இறங்கி வந்து, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஆகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவார் என்று கூறினார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இதை வாசிக்க முடியும். ஆனால் அதை சகரியா விசுவாசிக்காதபடியினால் என்ன நடந்தது பார்க்கும்போது, நீ ஊமையாவாய்
தேவதூதன் சொன்னான். இன்று ஜெபம் பண்ணி கண்ணீருடன் ஜெபம் பண்ணினாலும் விசுவசிக்காமல் இருக்கிறபடினால் பதில் கிடைப்பதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இங்கு பார்க்கும்போது கண்ணீரின் ஜெபத்துக்கு பதிலுண்டு என்ற தலைப்பில் நான் பார்க்கும்போது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று பார்க்கிறோம். 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்நாள் குழந்தை இல்லாத சூழ்நிலையில் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது விசுவசிக்கும் போது ஆண்டவருக்கு மகளை தந்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தாலும் அது மட்டும் பத்தாது, விசுவாசமாய் இருக்க வேண்டும். என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்ற விசுவாசத்தில் இருப்பீர்களானால் தேவன் உங்களை நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். சில ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றதற்காக கூட தேவனை மகிமைப்படுத்தாமல் ஊமையாய் வாழ்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, விசுவசித்து தேவனை பதிலை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்கள் கண்ணீர் ஜெபத்துக்கு பதிலளிப்பாராக. ஆமென்.